ஹாய். இங்கே தரையில் ஒருத்தன் தீபக்குச்சியை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் ஓடி போகிறான் உள்ளே. அங்கே ஒரு சீக்ரெட்டான ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளேயும் ஒரு ஒரு தீபக்குச்சியை ஒருத்தி வைக்கிறான். எதுக்காக இந்த தீபக்குச்சி அப்படின்னா, அந்த ஆவி வரைகிறதுக்குள்ளே உள்ள சீக்ரெட் ரூமில் ஏதாவது தப்பு நடக்க போதோ அப்படின்னு செக்யூரிட்டிஸ்லாம் உள்ளே வந்துடுவாங்க அப்படின்றதுக்காக அது அடங்கக்கூடாதுன்னு 2 தீபக்குச்சி பொருத்தி வச்சுருக்கான். இந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, விஷவாயுக்கள்லாம் நிறைய களஞ்சியங்கள்லாம் நிறைய இருக்குது. இது இந்த நாட்டு மக்களுக்கு ரொம்ப பேராபத்தை ஏற்படுத்தும். அதை அழிக்கிறது தான் இவனோட நோக்கமாக இருக்குது. அதுக்காக அந்த ரூமில் பெட்ரோல்லாம் ஊற்றிட்டு இருக்கான். அப்போ தான் அவனுக்கு ஒரு கிளிக் ஆகுது. இந்த பேரரசர் எப்படி இறந்தாரு, அவரோட ஹிஸ்ட்ரியில் இங்கே தானே இருக்கும், அது என்னென்ன பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஹிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் தெரியுது, இந்த பேரரசர் எல்லாரும் நினச்சிட்டு இருக்க மாதிரி பணத்துக்காக நடந்த கொலை இல்லை, இதில் ஏதோ வேறு சீக்ரெட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அது பார்த்துட்டு இருக்கும்போதே உள்ளே அந்த செக்யூரிட்டி உள்ளே வந்துறாரு. அதுக்குள்ளே அந்த பெட்ரோல் ஊற்றி பற்ற வைக்கிறதுக்காக போத்தி வச்சுருந்தெல்லாம் தீபம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு மறைமுகமாக ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறான். அந்த செக்யூரிட்டி உள்ளே வந்ததுமே உள்ளே வேறு யாரோ உள்ளே இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்றான். இந்த பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற நிழலை பார்த்து அவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான், இங்கே இவன் கூட தப்பிக்க முடியாது, சண்டை போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. இவன் நினச்ச மாதிரி அந்த செக்யூரிட்டி அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் கடைசியில் யோசிக்கிறான், ஐயோ இவங்ககிட்ட மாட்டினா நம்ம அவ்வளோதானாட்டு இருக்கு, இவங்ககிட்ட இப்படி சண்டை போட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஓடி போய் மறைஞ்சிடுறாரு. அந்த இருட்டு ரூமுக்குள்ளே எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் அந்த செக்யூரிட்டி சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறமா அந்த இருட்டிலேருந்து தாக்க வராரு செக்யூரிட்டியை தாக்க வந்ததுமே அவனும் பயந்து ஓடி போகிறான். ஸோ அந்த தீப்பொறி பாம் ஒன்று அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்ததும் அந்த செக்யூரிட்டி கொஞ்சம் பயந்துக்கிறான். இவனும் கொஞ்சம் லேசுப்பட்ட ஆள்லையாட்டிருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப பிடிவாதமாக பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டானாட்டிருக்கு, இவனை நம்மளை கொல்லாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்னாடி இழுத்து பார்க்கும்போது அவனை கொலை பண்ணுறதுக்காக எல்லா விதமான ஸ்டெப்பையும் எடுத்து அவனை கொலை பண்ணிடுறாங்க அங்கேருந்து. அப்போ தான் அங்கே என்ன விஷயம் நடந்துச்சுன்னு தெரிய வருது. பேரரசர் இந்த விஷயங்கள் தெரிய வரும்போது தான் அவரை வேணும்னே இந்த விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நம்மளை இது பண்ணிடுவாங்களே அப்படின்றதுக்காக பேரரசரை கொலை பண்ணிவிட்டு இது பணத்துக்காக நடந்த சூழ்ச்சி, அதில் தான் நம்ம பேரரசரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மக்களையும் நம்ப வச்சிடுறாங்க. சொல்லப்போனால் அந்த அரசரை கொல்றதுக்கு அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஆனால் இந்த ப்ராசஸை சொல்லும் போது அவர் ரொம்ப எதிர்க்கிறாரு. மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த செயலுமே நான் செய்ய மாட்டேன், அதனால் இதற்கு எந்த உடன்பாடும் எனக்கு இதில் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இவனை இப்படியே விட்டால் வேலைக்காகாது, இவனை போட்டு தள்ளிட்டு தான் இந்த ப்ராசஸை நம்ம அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும் அப்படின்னு முதல் வேலையாக பேரரசரை கொல்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அதாவது நேச்சுரல் டெத்தாக இருக்கணும், அதை யாரும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, மக்களும் அந்த டெத்தை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக அவர் படகுல போகிறதுக்காக அந்த ஒரு படகு ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த படகை நீரில் மூழ்கி அதுவாகவே நேச்சுரல் டெத்தாக இருக்கணுன்றதுக்காக அந்த படகுல ஏதோ மிஸ்டேக் பண்ணுறதுக்காக அந்த இன்ஜினியர்கிட்ட பேசி பணம் கொடுத்துட்றாங்க. அந்த இன்ஜினியரும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோடய பேரரசருக்காக நான் பண்ண முடியாதுன்னு கேட்குறாரு. இப்போ நீ பண்ணலைன்னா உன் ஃபேமிலியை நான் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறதுனால அவரும் வேறு வழி இல்லாமல் அந்த படகு பை மிஸ்டேக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிடறாரு. நேச்சுரல் டெத் ஆகிறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமா அவர் பேரரசர் படகுல போகும்போது நேச்சுரல் டெத்தாகவே அவர் மூழ்கி இறந்து போயிடுறாரு. இவரையும் அதே நாளில் கொல்றாங்க. அங்கே தான் இவனுக்கே டவுட் வருது, 2 பேரும் ஒரே நாளில் சாகுறாங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்கு பின்னாடி இவங்க தான் இருப்பாங்க. அந்த படகு இன்ஜினியர் இருக்கார் இல்லையா, அவர் இறந்ததுக்கும் இந்த பேரரசர் இறந்ததுக்கும் காமனாக இவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த டீம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொருத்தவனா கொலை பண்ணுறாங்க. இனிமேல் இந்த மக்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது அப்படின்னா இவங்க இருக்க எல்லாத்தையுமே இந்த ரூட்லேருந்து எல்லாத்தையும் காலி பண்ணணும் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கங்கெல்லாம் போய் இவன் ஃபைட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே ஃபயர் ஷூட் பண்ணி அந்த இடத்தவே கிளியர் பண்ணி மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஒரு செக்யூர்டான பிளேஸை உருவாக்கி கொடுக்குறான். இதோடு இந்த கதை முடிஞ்சிருச்சு.